வருஷம் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரத்தி 1960, 61 எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா எனக்கு ஞாபகம் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. எங்கள் ஆட்சி வந்துட்டு ஒரு சிவப்பு புஸ்தகம் ஒன்று வச்சுருப்பாங்க, டைரி மாதிரி இருக்கும். இந்த இதில் பாதி சைஸ் சிவப்பா. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிள்ளை என்றைக்கு பிறந்தது, எந்த நேரத்தில் பிறந்தது எழுதி வச்சு அது ஜோசியரை கொடுப்பாங்க. ஜோசியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு படம் மாதிரி வரைஞ்சி வச்சு இதெல்லாம் பண்ணி வச்சு என்ன நட்சத்திரம் நாள் எல்லாம் பார்த்து எழுதி வைப்பார். பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதி வைப்பார். அதை எடுத்துக்கிட்டு எங்கள் ஆட்சியோடு போவாங்க. இதே எனக்கு அப்போனா 12 வயசு 11 வயசு 12 வயசு அப்போது கூட போவேன். நானும் போனால் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதனால் பையா ஜோசியரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் கையில் ஆளாளுக்கு. இங்கே எங்களுக்காவது இந்த மாதிரி புஸ்தகம், ஒரு சில வந்து இவ்வளோ பெரிய புக் வச்சுருப்போம். உட்காந்துருப்பான்ட்டு ஜோசியம் பார்ப்பானுங்க. என்னென்ன தெரியாது எனக்கு. ஏதோ வந்து உட்காந்துக்கிறாங்க, ஏதோ எழுதுகிறாங்க. நம்ம ஜோசியம் சொல்ல நமக்கு இந்த ஜாதகக்காரனுக்கு எது முதல் ஜாதகக்காரனுக்கு அவுட்டு நட்சத்திரம் தவுட்டு பண்ணலாம் தங்கம் அப்படியுமா. அவுட்டு நட்சத்திரம் வந்துட்டான் கிடைக்கவே செய்ய ஜிம்ம லக்கணும் அவுட்டு நட்சத்திரம் அப்படியுமா. ஒன்றும் வழங்காது நமக்கு. ஆனால் இது மட்டும் வழங்கும். தவுட்டு பண்ணல தங்கம் அது வழங்கும். தவுட்டு பண்ண தங்கமே வந்ததில்லை எங்கேயுமே. அது மாதிரி பேசுவாங்க எப்போவுமே. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இந்த எக்மோர் சைட்லேயும் சரி, எக்மோர் அந்த பிள்ளைப்பேர் ஹாஸ்பிட்டலில் அந்த போலீஸ் கமிஷனர் ரோடு அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கிளி ஜோசியம் வச்சு உட்காந்துருப்பாங்க. லைனாக மக்கள் முன்னாடி உட்காந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பிரசவாக அந்த லாரன்ஸ் கேட் அந்த முனையில் ஒரு 4-5 கடை இருக்குது. இது போக நிறைய இடத்துல இருக்கிறாங்க. எல்லா மக்களும் போய் என்ன ஜாதகம் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று என்ன செய்ய உருப்பட மாட்டேங்குது. ஒருத்தர் வியாபாரம் எவ்வளோ முதல் போட்டாலும் தண்ணியாக போயிடுது, நிற்க மாட்டேங்க. அதுக்கு ஒரு என்ன ஆகும், நட்சத்திரத்தை பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. பலருக்கு கிறிஸ்தவ மக்கள் இது வந்து வெளியில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை பரவாயில்ல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் பொழுது ஒரு பிரச்சனை பரவாயில்ல. ஒரு பிரச்சனை என்னது, பிள்ளைக்கு கீழே விழுந்து வந்துச்சு, கீழே விழுந்து பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, காலில் கெட்டுப்படுறான். சரி, அடுத்து பார்த்தா இன்னொரு பிள்ளை வாந்தி மருந்து வந்த உடனே என்ன கடை ஃபுட் பாய்சன் அப்படின்னா. சரி, அதை பண்ணி முடித்தோமானால் அப்பா வர்றார் வீட்டுக்கு, ஸ்டோனு கிட்னியில் ஸ்டோன், அவர் வந்து உருள்றார் வீட்டில். அது சரி, அது பண்ணி முடிக்கலாம் சொல்லி பார்த்தா அம்மாவுக்கு மயக்கம். மாற்றி மைண்ட் எப்படி போய் தெரியுமா, என்னடா மாற்றி அவனுக்கு அப்படி வந்து இவனுக்கு அப்படி வந்து அந்த மாசி வந்து இந்த மாசி வந்து ஏதோ ஒன்று. யார்கிட்ட போய் கேட்குறது மைண்டு வருதில்லை. அப்படி ஃபஸ்ட்டு நம்பர் என்ன மைண்டில் வரும்னா, ஏதோ பாவம், ஏதோ ஒரு சாபம் இருக்குது வீட்டில் அப்படி நினைக்குமா. அந்த மாதிரி ஏதோ சாபம் அதான் இந்த அடுத்தடுத்து வருது. போன மாதம் அது வந்துச்சு, இந்த மாதம் இது வந்தது, கரெக்டாக சொல்லுவாங்க. அது மாதிரி அது 6 மாதம் முன்னாடி இதே மாதிரி தான், இதே டைம் தான் நடந்துச்சுமாங்க. அப்போ அது என்ன தான் முடிவு? அப்போது மக்கள் எப்படி ஊரில் ஜோசியக்காரன் இருக்காங்க, கிளி ஜோசியம் இருக்காங்களோ, அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் தீர்க்கதரிசி என்ற பேரில் கொஞ்சம் பேர் ஜோசியக்காரர் இருக்காங்க. அவன்கிட்ட போய் உட்காந்துட வேண்டியதெல்லாம் அவனுங்க வந்துட்டு அவன் சொல்கிறான்கிட்ட, பிரதர் 3 பேர் உட்காந்துருக்காங்க பிரதர், நம்ம ஒன்றுமே நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம நேராக போய் உட்காந்து கையை கட்டி உட்காந்தா போதும். கடற்கடக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கை. அப்படியே கிறிஸ்தவர்கள் இவர் ஊழியக்காரர், நான் சொல்கிற ஊழியக்காரர் உட்காந்தாரான், போயிட்டு லைனாக சொல்கிறானா அந்த 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேச வரான். இப்போ நான் யோசித்தேன், அப்போ எதுக்கு இந்த பைபிள் எதுக்கு பேச ஜோசிக்காண்டு போயிடலாமே. என்ன மைண்டில் வந்து இப்போது இவரை பாருங்கள், நம்ம யோபுவை பாருங்கள், அவரை மாதிரி ஒரு வேதனை ஒரே நாள் எல்லாருக்கும் வந்திருக்காரு. ஆடு ஒட்டகம் ஆடு கழுதை எல்லாம் பறி போச்சு. அப்புறமா பிள்ளைங்க 7 பிள்ளைங்க பெரிய வீட்டில் அன்றைக்கி பாட்டி வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறாங்க. பெரிய புயல் வந்தது, அடிச்சிடுச்சு, எல்லாம் செத்துட்டாங்க, மொத்தமாக காலி. எப்படி இருக்கும் அப்போது? அப்போ மைண்ட் அப்படி ஓடுது. அப்போ யாரையா போய் கேட்கலாம், வெளியில் வந்து யோசியம் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஆளுங்க யார்கிட்ட போய் ஜோம் பண்ணுறது? நான் ஒன்று சொல்கிறேன், நாம் ஆண்டோடைய பிள்ளையாக இருப்போமே ஆனால், இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு வேறு யாரும் போக மாட்டீர்கள். இப்போ நான் கேட்பீங்க, இப்போ நீங்கள்லாம் ஜோம் பண்ணிங்களா? நம்ம ஜோம் பண்ணுறோம். we are not telling them.
நம்ம வந்து நீ இப்படி பண்ணு அந்த மாதிரி சொல்கிறது இல்லைங்க. ஜெபம் பண்ணுவோம். ஏன் ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், அதனால் பண்ணுறோம். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, கல்யாண மகளை என்ன சொல்லுங்கள், ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்குது என்ன சொல்லுங்கள், அப்புறம் பிள்ளை பிறாமகள் அதுக்கு என்ன சொல்லுங்கள், அதுக்கப்புறமா இது வேலையில் எனக்கு இந்த மாதம் தான் எனக்கு ஒரு ரைஸ் வரணும் எதிர்பார்த்தேன். படுபாவிங்க வேலை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, உயர்வை கொடுக்க மாட்டேன்றானுங்க. 1% எதுக்கு அது நார்மலாக வரப்போகுது, எதுக்கு இவ்வளோ வேலை வாங்குறானுங்க, சே வேலையை வெறுத்து போகுது, அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ என்ன இப்போலாம் வரும்போது என்ன செய்கிறது? ஆண்டு சொல்லி வச்சார், நீ இவனை போய் பார்க்காதன்ட்டார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் க்ளீனாக சொல்லி வச்சுக்கிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரம், இஸ்ரேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே உட்கார வச்சு பேசுகிறார். சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். 9ஆம் வசனத்திலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தமகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்த வெள்ளத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். The last line, செத்தவன் குறி கேட்கிறது, செத்து போன ஆவிட பேசுங்கன்னு சொல்றது கிறிஸ்தவத்தில் தப்பு, வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பின் நிமித்தம் தேவனாய கர்த்தர் அவர்களை முன்னிட்டு துரத்தி விடுகிறார். அவன் பண்ணானுங்க, அதை வரட்டுறவங்கள நீ தேசத்துக்குள்ள போ. உன் பிதாவாக உன் தேவன கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் அப்போ கிளீனா சொல்லி வச்சிட்டார், பண்ணாதே. இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரசங்கமாக ரேட் பிரசா அப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறோம், பழைய ஏற்பாடு நம்ம கிடையாது அப்படின்ட்டாங்க. பழைய ஏற்பாடு சொன்னால் எதையுமே பின்பற்ற வேணாம் அப்படின்றானுங்க. புதிய ஏற்பாடு நம்ம தேவைன்றாங்க. இது விட்டுலாமா? அப்போ புதிய ஏற்பாடு நாள் பார்க்கலாமா, நட்சத்திரம் பார்க்கலாமா? தப்பு. ஏன் நட்சத்திரம் பார்க்க வேணாம் சொல்கிற ஆண்டவர் அப்படின்னா, பல வசனம் இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, நாம் தாயின் கருவில் உருவாகிற வேளையிலேயே நமது கருவை கண்டது அவருடைய கண்கள். அந்த கருவை கண்டது மாத்திரமல்ல, அந்த கரு எப்படி வளர வேண்டும் தீர்மானித்து அவருடைய ஞானம். கருவில் வர்ற பிள்ளையை யாருமே தீர்மானம் பண்ணதில்லை. இவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த மாதிரி கை இருக்கணும், இந்த மாதிரி மூக்கு இருக்கணும், இந்த மூக்கு மூக்கு கூர்மையாக இருக்கணும், பல்லு முத்துமாக இருக்கணும், கேட்கறது இல்லை யாருமே. அதுவாக வர்றது, அது ஆண்டவராக பார்த்து கொடுக்கறது அது. ஸோ அந்த மாதிரி வசனம் பல இருக்குது பாருங்கள். அதனால தான் நானே சொல்கிறேன், தயவு செய்து பைபிளை வாசித்தீங்க. பைபிளை வாசித்தோமானால் இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. அடுத்தடுத்து வாழ்க்கை பிரச்சனை வருது இல்லை, வரும்போது மைண்டு அலைபாயாது. ஐயோ ஏதோ பாவம் இருக்கு போல. நோ, என்றைக்கு இயேசுவிட வாழ்க்கை அர்ப்பணித்தோமோ அன்றைக்கே உங்களுடைய அனைத்து பாவங்களும் சுத்திகரிக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறது உங்களை விட்டு. பாவம் என்பதே கிடையாது, சாபம் என்பதே கிடையாது. சாபமே தீர்த்தோ சர்க்குருநாதன் சஞ்சலமினியை நெஞ்சமே மகிழ்வாயின் பாடி வச்சார். என் மீட்பு உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அது வரணும். அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒன்று நினைச்சா கர்த்தர் நினைக்கிறாரு, நம்ம போனால் அவர் யாரும் திருப்புறாரு. நோ, என்னை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு நமது வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் அவருக்கு தெரியும். நடத்துகிறார். அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவசியம். அதை கீழ்ப்படிதல். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, மட்டும் அர்ப்பணிக்கின்றேன். என்ன பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55 பிரமாதமான வசனம். அது என்ன வசனம் பாருங்க. என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள், என் நினைவு உங்கள் நினைவு அல்ல, என்னுடைய வழி உங்களுடைய வழி என்னுடைய வழியும் அல்ல. I don't think the way you think. The way you work isn't the way I work. மெசேஜ் பைபிள் அது. அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் என்ன கர்த்தர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ஜெபத்துக்கு பதிலே இல்லையே. நோ, உன் நினைவு என் நினைவு கிடையாது,
நினைக்கும் நான் உன் வழி நான் வேலை செய்து கிடையாது, எனக்கென்று வழி வைத்திருக்கிறேன், அந்த வழியில் நான் செய்து முடிக்கின்றேன். God is working behind the scene. திரைக்கு பின்னால் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கின்றார். இப்போ சொல்கிறேன், இப்போ உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன செய்யணும் ஆண்டு அழகாக செய்துட்டு இருக்கார். இங்கே வந்து உட்கார்ந்தது அவர் செய்தது தான், இங்கே வந்து உட்கார்ந்தது அவர் கொண்டாந்து வைக்கிறது தான். கேளுத போயிட்டு எண்ணத்தை மாற்று, உன்னை மனதை மாற்று, என் மீது நம்பிக்கையை வை, நல்லெண்ணத்தை என் மீது வை. என்ன சொல்ல பாருங்க, என் நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழி என்னுடைய வழியில் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு விளக்கம் ஒன்று கொடுக்கிறார். எப்படி பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. யாராவது சொல்லுங்க, எப்படி உயர்ந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறது தெரியாது. நார்த் போல் சவுத் போல் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் துருவம் வட துருவம், எஸ் ஆர் நோ? தென் துருவம் வட துருவம் தெரியும். கீழ் துருவம் மேல் துருவம் தெரியுமா? கிழக்கு ஒரு துருவம் மேற்கு ஒரு துருவம் கிடையாது. தென் துருவமும் வட துருவம் தான் உண்டு, கிழக்கு மேற்கு துருவம் கிடையாது. ஏன்னா அளந்து பார்க்க முடியாது. எந்த பக்கம் கிழக்கில் போகிறோம் எந்த பக்கம் மேற்கு தெரிய சுற்றிட்டே வரும் அந்த மாதிரி. அது அதனால தான் வேதம் சொல்கிறது, நமது பாவங்களை கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அகற்றி விட்டார். தெற்கைக்கும் வடக்கே எவ்வளவு தூரம் சொல்லாங்க. ஏன்னா போல் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான், நார்த் போல் வச்சுக்கிறான், சவுத் போல் வச்சுக்கிறான். மேற்குக்கும் கிழக்கும் கண்டுபிடிச்சே கிடையாது, தூரம் கண்டுபிடிச்சே கிடையாது. அவ்வளோ தூரம் நமது பாவங்களை நம்மை விட்டு தேவன் விளக்கினார். கிறிஸ்தவம். அப்போ அவர் சொல்ற, அப்படி வானம் எவ்வளவு உயர்ந்திருக்குது தெரியாது இல்ல, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னார். இதை கேட்ட பிறகு யாருக்கும் மனசுல வந்து துக்கமே இருக்கக்கூடாது. அடடா எனக்கு ஆயிப்பச்சோ, என் கர்த்தர் நினைவு வேற மாதிரி, எனக்கு வச்சு பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்குதோ அவ்வளோ உயரம் கர்த்தர் வச்சுக்கிறார் எனக்காக. வாலிப பிள்ளைகள் தெரிய வேண்டியது அவசியம், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முழு மனசோடு செய்வது ஈடுபடுகின்ற வேளையிலே வாழ்க்கையை இந்த கர்த்தர் அழகாக மாற்றி அமைக்கிறார். ஒருத்தர் சொல்லக்கூடாது எனக்கு படிப்பு வரல, எனக்கு சரி ஞாபகம் வரல, சொல்லவே முடியாது. ஏன்? எல்லாருக்கும் ஒரே அளவு மூளையை கொடுத்தார் ஆண்டவர். படிக்கிறவங்க மட்டும் ஒரு ரொம்ப ஜாஸ்தி, படிக்காத மடையனும் கொஞ்சமாச்சாரு, எல்லாம் ஒரே சைஸ் தான், மூளை ஒரே சைஸ் தான். என்ன உபயோகிக்கிறது இருக்குது. ஒரு சொன்னால் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஞானி மூளையை 10% தான் உபயோகிப்பானோ, 10% ஞானி, உலகத்தில் சிறந்த ஞானி. நம்மளாம் எவ்வளோ தெரியாது, மூளையை உபயோகிக்கிறது கிடையாது நம்ம, அந்த மாதிரி நிலைமை அது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவருக்கென்று வாழ்க்கை அர்ப்பணித்திருப்போமே, ஆனால் ஏதோ ஒரு தவறு வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, உடனே பயப்படக்கூடாது. என்ன இப்படி வந்துருச்சு, ஒன்று வந்தால் பரவாயில்ல, அடுத்தடுத்து வருது, வரட்டுமே. அடுத்து உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள். பிரச்சனை வரதான் செய்ய இல்லைன்னு சொல்ல, ஆனால் பிரச்சனையை மாற்றி அமைப்பதற்கு கர்த்தர் கூடவே இருக்கின்றார். அதான் பாயிண்ட். இது அப்புறம் உபாகமம், இதான் சங்கீதத்துவா, உபாகமத்தில் பாருங்க, உபாகமத்தில் கர்த்தர் சொல்றது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? பதில சொல்லுங்க, என்னப்பா சொல்லுங்க. ஏன் கூடவே இருப்பா? தெரியலையே, கண் தெரிஞ்ச பண்ணுவாரு, அதான் விசுவாசம். தெரியாத நம்புவது விசுவாசம். தெரிஞ்சதை பக்கத்து கண்ணுக்கு தெரியுது, எதுக்கு விசுவாசம் தேவையில்லை. காணாத நம்புவோமே, ஆனால் வரும் வரை பொறுமையோட காத்திருப்போம்னு பவுல் சொல்லி வச்சார். அப்போ என் வாழ்க்கை அவர் கரத்தில். என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை நடக்கல, ஜுரம் வர்றது, இந்த கஸ்தூரிக்கு வந்த மாதிரி பிரச்சனை வர்றது, இந்த ஜாஷுவா வந்த பிரச்சனை, அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டர்னல். அந்த நேரத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். எதுக்காக? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாருக்கும் தான் அது, எல்லாருக்கும். இவர் அதாவது காட் இஸ் நெக்ஸ்ட் டு எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். காட் இஸ் நெக்ஸ்ட் டு எவ்ரி ஒன். ஒருத்தர் பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். எப்படி முடியாது? சாத்தியமாகும். ஒருத்தர் பக்கத்தில் கர்த்தர் வந்துட்டார், மீதி பேருக்கு எப்படி? அதான் இந்த ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் கூட நிற்கிற ஆண்டவர் இவர். இங்கே இருப்பார், அங்கேயும் இருப்பார்.
இப்போ என்ன பாயிண்ட் கேட்டிங்களானால், இவரை அல்லாமல் மூச்சே கிடையாது, இவரை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. சிம்பிள். அந்த உறுதி வாழ்க்கையில் வரணும். வருமானால் இந்த மாதிரி நிலைமை வரும் பொழுது தைரியம் உள்ளே இருக்கும். இன்னொரு வார்த்தை சொல்லி வைக்கிறா பாருங்கள், மறக்காதீங்க. ஐசா 55:8-9, இப்போ சங்கீதம் 100 சங்கீதம் உபாகமம் 31:8, சங்கீதம் 125:2, சங்கீதம் 125:2 பிரமாதமான வார்த்தை அது. சங்கீதம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இருக்காரா? இருக்கிறார். இப்ப இருக்காரா? இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பதில் என் பதில் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இது கிறிஸ்தவன், ஆண்டவருடைய மகன் மகள். உலக பிரகாரத்தை பார்த்துட்டு நடுங்கிறது கிடையாது, நடுங்கிறது கிடையாது. இன்னும் வார்த்தை பாருங்க, சங்கீதம் 23:3 மனப்பாடமா தெரியுமா? 23:3 அவர் ஆத்மாவை தேற்றி true to your word you let me catch my breath and send me in the right direction. மெசேஜ் பைபிளில் உங்க வார்த்தைக்கு சொன்ன மாதிரியே ஆச்சரியப்படுத்துறீங்க ஆண்டவரே. catch my breath, let me catch my breath. ஆச்சரியம். அதான் கேட்சிங் பிரெத். அது பண்ணுவான். யூ மேக் மீ வாக் இன் ரைட் டிரெக்ஷன். சரியான பதில போக வைக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரியான பதில போக வைக்கிற கர்த்தர். யார்கிட்ட போய் கேட்க வேண்டியது பாதை சரிதானான்ட்டு. எனக்கு எப்போவுமே இது ஒரு மனசில் வர்றது இந்த ஒன்று. நான் முதல்ல நான் பார்த்து வந்துட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷன், மதுரை ஜங்ஷன். எங்கள் ஊர் ஜங்ஷன் கிடையாது, சாதாரண ஊர். அது 1 ட்ரெயின் இப்படி வந்தால் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். ஒரு ட்ரெயின் வந்துட்டா 8:30 மணிக்கு ட்ரெயின் ஒன்று வரும் வடக்கேருந்து. அது வந்துடுச்சுன்னா தெற்கேருந்து ட்ரெயின் ஒன்று வரும். அதை வெளியே நிறுத்தி வச்சுவாங்க. இதில் மக்கள் ஏறின பிறகு இதை வெளியே கொண்டு போய்ட்டு லூப் லைன் நிறுத்திடுவாங்க. இந்த ட்ரெயின் உள்ளே வரும். அப்படி தான் நான் பார்த்தேன் எங்கள் ஊரில். மதுரையில் அப்போது 6 பிளாட்ஃபார்ம் ஜங்ஷன், 6 பிளாட்ஃபார்ம். ஆச்சரியமாக எனக்கு எப்படா இது கரெக்டாக வந்து ட்ரெயின் அதில் போய் கரெக்ட் படி வருது. அந்த இது ஒரு பாலம் ஒன்று உண்டு, அந்த ரயில் மேலே பாலம் ஒன்று வரும், 2 ரோடு நினைக்கிற பாலம். பார்த்துட்டு கொண்டே இருப்பேன் நான். என்னென்னா இந்த மாதிரி ஆச்சரியமாகுதுன்ட்டு. என்னென்னா வண்டி ஓட்டுற டிரைவருக்கு தெரியாது எப்படி பாதையை மாற்றுறதுன்ட்டு. ட்ரெயின் மாறுதில்ல, அவருக்கு சிக்னல் மாற்றி வேறு ஒருத்தவங்க உள்ள வண்டி ஓட்டுற வண்டியை பிடிச்சிட்டு போகிறாரு. இவர் பாதையை மாற்றுறது கிடையாது. அங்கே சிக்னலை மாற்றி விடுவாங்க. மாற்றினாங்கன்னா நேராக போகிற வண்டி அப்படி திரும்பி போகும். அப்படி திருப்பி விடுறாங்க. என் கர்த்தர் டிரெக்ட் யுவர் பாத்ஸ். உங்கள் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணி நிறைய பாதை இருக்குது. வழிகளே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அது நடவுங்கள். ஒரு மதுரை ஒரு லைன் வந்துட்டு போட்டிநாயக்கனூர், ஒரு லைன் வந்துட்டு திருச்சி, இன்னொரு லைன் வந்துட்டு மானாமதுரை, இது அந்த பக்கம் பரமக்குடி அந்த பக்கம் போகிறது, நான் மனாமேஸ்வரம் போகிறது. எப்படி போகிறது? அதில் வாழ்க்கையில் பல சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த பக்கம் போகிறது? லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா? எப்படி போகிறது? கர்த்தர் சொல்றார், true to his word you let me catch my breath and send me in the right direction. என்ன அனுப்பிச்சு விடுவார், ரைட் டைரக்ஷன் போ. அனுப்பிச்சிடறேன். அப்படி தான் ஏன்னா அப்படி இன்றைக்கி பார்க்குறேன். இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுது ரைட் டைரக்ஷன் அனுப்பிச்சார் அப்படின்ட்டு. ஒரு காலத்தை வழி தெரியாமல் திகைச்ச வேலையில் ஒன்றுமே ஆண்டவரை தெரியாத அஞ்ச வேலையிலேயே கர்த்தர் கூட இருந்தார். கொண்டு வந்த நேரம் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில். எவ்வளோ, அது ஒரு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்திலே வேலை வாங்கும் பொழுது அது ஒரு ஜங்ஷன், திருமணம் ஆகும்போது அது ஒரு ஜங்ஷன், பிள்ளை பெறும்போது அது ஒரு ஜங்ஷன். எந்த வழியில் போகிறது கர்த்தர் செய்கிறார். அப்போது என்ன பேச வரேன் கேட்டீங்கன்னால், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் ஜங்ஷன் அங்கே இருக்குது, என்னுடைய கண்டக்டர் அங்கே இருக்கிறார், அவரை அழகாக கொண்டு செல்லுவார், அவர் அழகாக கொண்டு செல்லுவார். யோவான் 14:27, யோவான் 14:27, பார்ட்டிங் கிஃப்ட் ஜீசஸ் இஸ் கிவிங். உலகந்து போகும்போது கொடுக்குறாரு. என்ன சொல்ல பாருங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வலையில் சொல்லுங்க எல்லாரும், அவ்வளோதானா? ஒரு நாளைக்கு என் மாலாமூர்த்தியை டியூனை ஆஃப் பண்ணிவிட்டு மீதி பேர் சொல்லணும். அந்த அம்மா பிரசாதத்துக்கு மீதி வரவே வராதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு உற்சாகம் வரணும். அதில்
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். I don't leave you the way you are used to being left, feeling abandoned, bereft. எப்போமா உங்களை என்ன கைவிட்டு போற ஆள் கிடையாது, உங்களை மிரள வைக்கிற ஆள் கிடையாது. I give my peace, என் சமாதானம் உனக்கு தருகிறேன். சமாதானம் உள்ள, அதாவது எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, வாழ்க்கையில் வரக்கூடிய பலவீனம், சுகவீனம், பண கஷ்டம், வீட்டில் பிரச்சனை எது வந்தாலும் மாரி எங்கே வந்து அட்டாக் பண்ணது அப்படின்னா உள்ள இருக்கிற சமாதானத்தை, மகிழ்ச்சியை, அது விசுவாசத்தை அது எடுத்துச்சு அப்படின்னா யூ ஆர் டெட் பாடி, பிரச்சனையே கிடையாது. அதை எடுக்கத்தான் பீசா அவ்வளோ முயற்சிக்கிறான். அங்கே தான் நம்ம இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நிற்கணும். அதில் அப்போ என்ன தெரியணும், என் கர்த்தர் மரித்து மறுபடியும் உயிர் எடுக்கிற காரணத்தால், என் வாழ்க்கை அவர் டைரக்ட் பண்ற காரணத்தால் எனக்கு எதுவும் நேரிட முடியாது, அவர் அனுமதி இல்லாமல். ஹல்லேலூயா. அவர் வசனத்தை படிப்பேன், வசனத்தை வாழ்க்கையில வைத்து வாழுவேன். ஹல்லேலூயா. என் சமாதானம் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல சொல்லிட்டு கடைசி அவன் சொன்னாரு, என்னது? இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். எங்க வருது பயம்? எங்கதான் உள்ள வருது? எங்க கலங்குது? இங்கதான் கலங்குது. ஆனா ஏப்பா நீ ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற? திகையாதே. இன்னைக்கு இந்த மாசம் ஆனது பாட்டு ஒன்று பாடணும். திகையாதே நான் உன் தேவன் என்று உரைத்தேன், திருவாய் மணந்தனை தேற்றினாரே, திசையறியாது தியங்கையில் பாதைகள் தீபமே நேசுதானே பாட்டு பாடணும். எத்தனை ஞாபகம் இருக்கும் தெரியல, பிரமாதமான பாட்டு. திகையாதே நான் உன் தேவன் என்று உரைத்தேன், திருவாய் மலர்ந்தனை தேற்றினாரே, திசை அறியாது தியங்கையில் பாதையில் தீபமே நேசுதானே. கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். அப்போ இந்த பயம், இந்த கலக்கம் ஏன் இருக்காது அப்படின்னா, என் கர்த்தர் ரட்சகர், அவர் உயிரோடு இழந்தவர் என் கூட இருக்கிறார். என்னை சுற்றிலுமாக எப்படி பர்வதங்கள் எருசலேம் சுற்றி இருக்கிறதோ அது போல என் கர்த்தர் சுற்றிலுமாக இருக்கிறார். நான் பயப்படேன், நான் கலங்க மாட்டேன். இருதயமே ஏன் கலங்குகிறாய்? என் நெஞ்சே ஏன் பதறுகிறாய்? கர்த்தரில் நம்பிக்கை ஆகிரு. ஸோ இதெல்லாம் கேட்டாச்சு. கர்த்தர் நல்லவர் தான். ஒரு 3 பேர் முன்னா வைக்கிறேன். டைம் இஸ் அப். எஸ், இன்னும் 10 நிமிஷம். 3 பேர் முன்னா வைக்கிறேன். 3 பேர் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான சூழ்நிலை சந்திச்சவங்க. 3 பேரும். நம்பர் 1 ஆபிரகாமுடைய பேரன் யார் சொல்லுங்க? அவர் யாக்கோபு. அவர் ரெட்டை பிள்ளைங்க. அவங்க ரெட்டை பிள்ளைங்க எப்படி? அது முதல்ல இவர் ரெண்டா சொல்கிறான்னு தெரியும். ஒன்று போல் வந்து ஒரே நேரத்தை வந்து பிள்ளை ரெண்டும். முன்னால் வந்தான், பின்னால் வந்தான். அப்படி பெரியாமல் சின்ன வேண்டாங்க. முதல்ல வந்தது ஏசா, பின்னால் வந்தது இவர் யாக்கோபு. ஆனால் ஒரே ரெட்டை பிள்ளைங்க, ஒரே நேரத்தில் வந்த பிள்ளைங்க. சரி, இவருக்கு ஏசாவுடைய பேச்செல்லாம் ரஃப்பாக இருக்கும், பேஸ் வாய்ஸ். இவர் இது லைட் வாய்ஸ். யார்? நம்ம ஜாக்கோபையா வாய்ஸ். இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சு. இவர் தான் ஃபஸ்ட்டு பிறந்ததுனால அவருக்கு தான் எல்லாம் அந்த வாழ்க்கை, அந்த சொத்தில் 3ல் 2 பங்கு அவருக்கு தான். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் முதல் மகனாக பிறந்துட்டா இஸ்ரேலில். இவர் இந்த யாக்கோபு அதை பார்க்குறாரு. நானும் தான் கூட பிறந்தேன், அவனை மட்டும் எப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அவர் கங்கனிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, தெரியும் நமக்கு எல்லாம். கூழ் கிண்டிட்டு இருந்தார். அவர் வழி வேட்டைக்கு போய்ட்டு வந்தவர் ஒரே டயர்டாக வரார். பார்த்தாரு, கூழ் பண்ணிதான். மத்திய நேரம், பசி வேறு, சாயங்காலம் ஆகிடுச்சு, பசி வேறு. கொஞ்சம் கூழ் கொடுறான் அப்படின்னாரு. கொடுக்குறேன். உன்னுடைய ஃபஸ்ட்டு பையனுக்குள்ள அந்த சொத்தினை கொடுத்துட்டு எனக்கு சேஷபுத்திர பாகம் சொன்னது பைபிளில், அது கொடுக்குறியா? ஏப்பா நான் சாக போகிறேன், இப்போ இந்த கூழை கொடு, முதல்ல கொடு. அது அவர் ரொம்ப இதாக போயிட்டார். அவர் கண்டுக்கவே இல்லை, அதை ஒரு மதிப்பே இல்லாத போயிட்டார். அவர் வாங்கிட்டார். அடுத்தாப்பில் அப்பா கிட்டே ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கி பைபிள் இருக்குது. இப்போ அதெல்லாம் சொல்ல பண்ண நேரம் இல்லை. இப்போது ஏமாற்றிட்டார். ஏமாற்றின உடனே அண்ணங்காரன் அந்த ஏசா சொன்னார், ஒரு நாள் வருது, எங்கள் அம்மாவும் அப்பா அவனுக்கு அழப்போகிற நாள் வருது பாரு, ஒரே போடா போட்டுறான் பாரு, அவனை ஒரே போடு, வெட்டு 1 துண்டு 2 அவன் பார்க்குறேன் பாரு, பார்த்துடலாம் அவனை எப்படி வாழ்கிறான் பார்த்துடலாம் அப்படின்ட்டார். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. ஐயா, அவன் ஒரு முரடன் வேட்டைக்காரன், அவன் கொண்டாலும் கொண்டு போடுவாயா, நீ பேசாதே எங்கள் அண்ணன் வீட்டு போயிடியா அப்படின்னா. அவங்க அண்ணன் பெரியவர் லாபான். அவரை பற்றி பெரிய கதை ஒன்றுக்குது, இப்போ இல்லை, நாளைக்கு சொல்கிறேன். அது அருமையான மனுஷன் அவர் லாபான்.
அங்கே போய்ட்டு பண்ணார். சரின்ட்டு வரார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா விட்டு பிரியாத பிள்ளை பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வந்து ஏதோ மாமாட்டில் போய் விசேஷம் கேட்டு வர, அதுவும் இல்லை, ஊரை விட்டே ஓடுது இந்த பிள்ளை. இனிமேல் எப்போ வரப்போ தெரியாது. இது மாதிரி ஒரு கலக்கம் இருந்தால் யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறது? இப்போ அதை யார்கிட்ட போய், எந்த ஜோசியை போய் கேட்குறது? ஐயா நான் ஊர் விட்டு போகலாமா இருக்கிறேன், நான் மேற்க போகிறதா, தெற்க போகிறதா, கிழக்க போகிறதா, வடக்க போகிறதா? ஜோசிக்காரன் சொல்லுவான், உனக்கு இந்த வியாழன் வந்து குரு மேலே நிற்கிறான், அதனால் என்ன பண்ணுறேன், குரு வந்து வடக்கே இருக்கிறான், வடக்கே போமா. நம்புகிறாங்க, அதை மக்கள் நம்புகிறாங்க. இந்த சொன்னல ரோட்டில் இருக்கிறாங்கட்டு போய் பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இல்லை 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சொல்லி உட்காந்துக்கிறான் ரோட்டில், அவன்கிட்ட போய் நம்ம கேட்குறோமே, அறிவில்லை உங்களுக்கு? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இதில் அவ்வளோ அருமையாக சொல்லி இதை நம்ப மாட்டாராம். இது வந்து வேறு, எங்களுக்கு எங்கள் ஜாதி வேறு. அது என்ன ஜாதி? கிளிக்கிட்டு உட்கார ஜாதி அது, விளங்குதான் உங்களுக்கு? சரி, அவன் தான் அப்படி, நம்ம எப்படி படிக்கிற மாதிரி படிக்கலையே. நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு படிங்க. ஸோ இந்த கலக்கத்தில் போகிறார், எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு 4 மணி நடந்து போயிட்டார். ஒரு ராத்திரி படுக்கிற இடம் வந்தாச்சு. ஏதோ ஒரு இடம் பார்த்தாரு, அந்த ஒரு போட்டல் காடு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு ஷேடு மாதிரி இருந்துச்சு, ஒரு மரம் ஷேடு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தலையை வச்சு ஒரு கல் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, தலைக்கு தலை நம்பர் வச்சுக்கிட்டு தூங்கிட்டார். தூங்கின உடனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எப்படி சொன்னார் அந்த ஆண்டவர். அவர் அங்கே வந்தார். இவர் வீட்டை விட்டு ஓடுறான்னு கருத்து தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வராரு. எப்படி சொல்ல பாருங்கள், 28வது அதிகாரம். 28வது அதிகாரம். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்படுந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, மீதி நீங்கள் வாசிங்க. வாசிங்க, விடியலையா அது? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. இது ஆண்டவர், இது ஆண்டவர். எந்த ஜோசியகர் எந்த இதுக்கு சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அது. நான் கூட நிற்கிறேன், எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கூட வரேன். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஒருவேளை நீங்கள் கலகத்தில் ஒரு வேதனையில், ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்தில் ஆகி போயிடுச்சு, என்ன பண்ண தெரியல, என்ன செய்யலாம்னா இது இருக்குது, இங்கே திரும்பி வர பண்ணுவேன், நீ சமாதானம் இதை சுதந்திரிப்பாய், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு கைவிடுகிறது கிடையாது, கூடவே இருப்பேன், எங்கே போனாலும் உனக்கு கூடவே இருப்பேன், எங்கே போனால் கூடவே இருப்பேன். இந்த மாதிரி சொல்ல ஒரே ஒரு ஆண்டு தான் உண்டு. மோசேக்கு ஆண்டு தரிசனம் கொடுக்குறார். எங்கே யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் ஒரே மலைக்கிட்ட தரிசனம் கொடுக்குறார். கொடுக்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நானே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அப்படின்றார். ஆபிரகாம் என்னைக்கு இருந்தார்? அவர் 1000 வருஷம் முன்னால். ஈசாக்கு எப்போ இருந்தார்? 800 வருஷம் முன்னால். யாக்கோபு இருந்தார், அது எத்தனை வருஷம் முன்னால்? என்ன சொல்றாரு இவர்? ஐ வாஸ் சொல்ல அவர், ஐ ஆம், நான் இருக்கிறேன். உங்க தாத்தாவுக்கு நான் தான், உங்க தாத்தாவுக்கு ஆண்டவன் நான் தான், உங்க தாத்தாவுக்கு ஆண்டவன் நான் தான், உங்க அப்பாவுக்கு ஆண்டவன் நான் தான், எல்லாமே உங்க தான். ஐயா, நான் உன்ன ஆண்டவர். செத்தவனுக்கு இல்லை, உயிரோடு இருக்கிற ஆண்டவர். என் குலதெய்வம் இல்லை, நிஜமான ஆண்டவர். இதான் குலதெய்வம். குலதெய்வம் செத்து பண்ணுது, குலதெய்வம் கிடையாது. இந்த நம்மால் வச்சு நான் இப்போ தமிழ் பாட்டு என்ன இயேசு எங்க குலதெய்வம் பாட்டு பாடுறான். அறிவே இல்லாதவனுங்க, தமிழ் வார்த்தை தெரியாத மடையர்கள் யாரா இருந்தாலும் சரி. அது இன்னைக்கு பாட்டு எழுதுற, கிறிஸ்தவத்தில் பாட்டு எழுதுற மடையர்கள். ஒரு தமிழ் தெரியாது, வசனம் தெரியாது, இலக்கணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அன்பு ஆண்டவர் அன்பும் கிடையாது. காய் வாய்க்க வந்தாலும் வார்த்தை, நானே துதிப்பேன் பாடுவேன், நானே பாடுவேன் நானே துதிப்பேன், ஆஹா அல்லேலூயா. என்ன பாட்டு இது? என்ன பாட்டு அது? துதித்து பாயிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் இதே. அது எப்படி இருக்குது? பாட தெரியும் அந்த மாதிரி. ஏன் தரல? பிரச்சனை. சரி, அதை விடலாம். அதை
நமக்கு 2ஆம் பாயிண்ட் வருவாங்க. யாக்கோபு கூட வந்துட்டார். அடுத்த வந்துட்டு இவங்க இஸ்ரேல் மக்கள் வந்து இங்கே போயிட்டாங்க, நம்ம வாக்குமன் தேசத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவனு சொல்லி வச்சார், போன அவனை மாதிரி ஃபாலோ பண்ணாதேன்ட்டார். ஃபாலோ பண்ணானுங்க. வந்தது வேணை என்னாச்சு, மீதியான் சொல்லி தேசத்தை வந்து படையெடுத்து வரானுங்க. இஸ்ரேல் தேசத்தில் படையெடுத்து வராங்க. படையெடுத்து வந்தான்னா மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் அப்படி எழுதிக்குது. பெரிய படை, ஒட்டகம், எக்கச்சக்கமான ஒட்டகம் வந்துருக்குது. வரும்போது இந்த இஸ்ரேல் விளைய போட்டுப்பாங்களே, கோதுமை மேலே விளைய வச்சு மேலே நாசம் பண்ணிடுது, வந்து ஃபுல்லாக நாசம் பண்ணிடுறது. அது காலை மிதிச்சு ஒன்று வேலை பண்ணி அறுவடை ஆகும்போது என்ன ஆகும், மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஷ்டம், தரித்திரம், வறுமை. வறுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜோசியரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எந்த சொல்ல போகிறது நோ. அந்த வேதனையில் ஒரு தம்பி, அவர் பேர் கிதியோன், பயந்து போய் எங்கடா இந்த மீதியானை பார்த்தா புடிக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு திராட்சை ஆலைக்குள்ள, திராட்சையை போட்டு மிதிக்கிற ஆலைக்குள்ள கோதுமை போட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறார். கோதுமை இந்த நாட்டை கொண்டு வந்து போட்டு தானியத்தை எடுத்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்தார், அங்கே வந்து உட்கார்ந்தார், சொன்னார், God is with you, O mighty warrior. கர்த்தர் உள்ள இருக்கிற பலசாலியே, கர்த்தர் உள்ள இருக்கிறார். என்ன சொல்ற பாருங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உள்ள இருக்கிறார் என்றார். எந்த ஜோசியரை சொல்லுவோம் அப்படி, எந்த திக்க சொல்லுவோம் அப்படி, உன்னோட கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அதுக்கு கேள்வி கேட்டார் அவர், கூட ஆண்டு அதை விடு, நீ நான் கூட நிற்கிறேன், நீ இருக்கிற எப்படி போ அப்படின்னாரு. போனாருங்கய்யா. 300 பேரை வச்சு பெரிய பட்டாளத்தையும் முறியடிச்சான் அந்த மனுஷன். 300 பேரை வச்சு. எப்படி அது, இந்த கத்தை கூட இருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அதான். உங்கள் நினைக்கிறீங்க நம்ம பெரிய ஆள் இல்லையா, நம்ம சாதாரண, நீ சாதாரணம் கிடையாது. நம்ம அது பற்றி சொன்னார், நம்ம 0 தான், பக்கத்தில் 1 போட்டால் 10. இப்போ முன்னால் கத்தை அது சைடில் முன்னால் வச்சிட்டோம்னால் பெரிய மதிப்பு அதுக்கு. எனக்கு மதிப்பு கிடையாது, என் கத்தை கூட இருக்கிற அதுதான் மிகப்பெரிய மதிப்பு. ஆமென். அந்த ஒரு எண்ணம் வரணுங்க, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த எண்ணம் இந்த வாரம் முழுக்க மைண்டில் நிற்கணும். நினைச்சோடனே கத்த கூட இருக்கிறார், செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் போகிறேன் அப்படி எதிர்பார்த்து, ரைட், எதிர்பார்த்தேன் என் கத்த கூட நிற்கிறார், ஜெயிக்கிறது நான் தான். இன்னொருத்தர் கடைசியா பவுல். அப்போ சவுலாகிறார் அவர். இந்த கிறிஸ்தவனால பிடிக்காதவருக்கு, இந்த ஜீவ வழி, அப்போ இந்த வழியை பிடிக்காதவருக்கு என்ன செத்து போன உயிரோன்னு சொல்லிட்டு ஒரே ரோதனை பண்ணுறானுங்க சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே பிடிச்சி ஜெயிலில் போட்டு வைக்கிறார். எருசலேம்லாம் பிடிச்சி முடிச்சு வச்சாச்சு. எருசலேமில் சுத்திகள்லாம் பிடிச்சி எல்லாம் கைது பண்ணியாச்சு. பக்கத்து ஊரில் தமஸ்குல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அங்கே போய் பிடிச்சிவார் சொல்லிட்டு ஒரு அத்தாட்சி பத்திரம் வாங்கி, அதிகார பத்திரம் வாங்கிக்கிற லெட்டர் வாங்கிட்டு போகிறாருங்க. போகும்போது யோசிச்சு போய்க்கிறாரு, என்னடா இவனுங்க எங்கே பார்த்தாலும் உட்காந்துக்கிறானுங்க, இவனை பிடிச்சி உள்ளே போனால் வேறு வழி கிடையாது, இப்போ ஒரு வழி பண்ணி இந்த 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 மாற்றத்தை அழிச்சிடணும் கண்டிப்பாக மைண்டில் போயிட்டு இருக்குது அவருக்கு. முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு எதிரான ஒருவர் போனார். நடுவழியில் அது அவரே சொல்கிறார், யார், பவுலே சொல்கிறாரு, சாட்சியில் ராஜாவுக்கு முன்னால், அகிரிப்பராஜா முன்னால் சாட்சியாக கூட எப்படி பாருங்கள். 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் மத்தியான வேலை 13ஆம் வசனம். மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ண ஒளியும் சுற்றி பிரகாசி கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடைய பேசுவதனுடைய சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நெல், நீ கண்டவைகளையும் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிற குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுயஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனை திரும்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவளுக்கு அனுப்புகிறேன் வா என்று கூப்பிட்டார் ஆண்டவர். மிகப்பெரிய ஒரு மாற்றம். கண்டவனை பிடிச்சி உள்ள அடைக்கிறத போயிட்டு இந்த மனுஷன் அவர் அந்த இதில் போயிட்டு இருக்கிறாரு. அவனை அடைச்ச தமசை பிடிச்ச போய் அதுக்கு என்ன பண்ணுறது யோசித்துப்பார் ஒரு வேலை. ஆனால் ஆண்டு வச்சு திட்டம் வேறு மாதிரி. அவர் என் கூடவே இருந்து என் சரியான பதில் நடத்துகிறார். சரியான பதில் கொண்டு வந்து வச்சார். உலகத்தையே கலக்கினார். உலகத்தையே, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 3 கண்டமும்
இன்றைக்கி ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவம் இருக்குது அப்படின்னா பவுல்னால. என்ன சொல்ல வரோம்? எந்த ஜோசியக்காரன் சொல்ல முடியாத விஷயம் அது. இந்த ஆண்டவர் உங்களை கருவிலையை தெரிந்தெடுத்தவர், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கி ஒரு வியாதி வந்ததுனால, இன்றைக்கி ஒரு பலவீனம் வந்ததுனால, இன்றைக்கி தோல்வி வந்ததுனால அவர் திட்டம் மாறுபடுறது கிடையாது. அவர் திட்டம் எப்பொழுது அதே திட்டம் தான், மாறாத திட்டம். என்ன பண்ணுவார்? இப்போ இது கஷ்டமாக அது கொஞ்சம் மாற்றி வச்சு வேறு மாதிரி கொண்டு போவார். எப்போவுமே இவர் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் போல் தெரியும். ஆனால் பவுல் இவர் நம்ம யோபு சொல்லி வச்சார், நான் போகும் பாதையை நேசர் அறிவார், அவர் என்னை புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னார். ஏன் நான் ஒரு பாட்டே இருக்குது, நான் போகும் பாதையை நேசர் அறிவாரி நாசமானங்கள் காப்பாடு. பழைய பாட்டு ஒன்று இருக்குது, பிரமாதமான பாட்டு. பாட டைம் கிடையாது நமக்கு. இப்போ அந்த பாட்டு யாருக்கு தெரியவே செய்யாது. நான் போகும் பாதைக்கு நேசர் அறிவாரி நாசமணுகாமல் காப்பாரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீர் இல்லா பாலை என்றோ, தண்ணீரை கண்ணீரை மாற்றியே பாட்டு. பிரமாதம் அந்த பாட்டு மறந்து போச்சு போது. அருமையான பாட்டு. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தைரியம், என்னை கருவிலே கண்டது இந்த கர்த்தர். அப்போது என்ன திட்டத்துடன் அனுப்பினாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுக்கு நடுவில் ஒரு இடைஞ்சல்லாம் பெருசே கிடையாது. இதை பெருசு பண்ண மாட்டேன், மாறாக என் திட்டம் என்ன வச்சுக்கிறார் அதை மட்டுமே பார்ப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகு போகிறதும் கிடையாது. I will stick with you until I fulfill all those I promised. I stick with you. Message Bible. I stick with you. சொன்னதை நிறைவேற்றுமான கைவிட, அப்படி கைவிடுறது கிடையாது. Stick with you. உன்னை ஒட்டிக்கிட்டே இருக்கிற, உன்னை ஒட்டிக்கிட்டே இருக்கிற கருத்து உங்களோட அந்த உணவோடு செல்லுங்க நீ வீட்டுக்கு. என்ன வந்தால் சொல்லுங்கள், ஐயா கூட நிற்கிறீங்களே கொஞ்சம் பாருங்கள், செய்வார் அவர். நினச்சிக்கலாம் எல்லோருமாக.